ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் எம்டி ஷாம்பு பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னாவே வந்துடும். அடுத்தது கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதனுடைய டாப்பில் இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பாட்டமில் இருக்கக்கூடிய போர்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது அந்த பாட்டிலுடைய சைடில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு லேயரில் இந்த மாதிரி சின்னதாக ஃபஸ்ட்டு கட் போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி கத்தி ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணுற மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஹூக் மாதிரி கிடைக்கும். நான் ஒரு 5 ஹூக் இருக்க மாதிரி இந்த ஆர்கனைசரை ரெடி பண்ணுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி எம்டி போர்ஷன்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹூக் மாதிரி கிடச்சிருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு லேயரில் கட் பண்ணி விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லேயரில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் க்ரியேட் பண்ண கத்தி ஹீட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கீ செயின் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஷாம்பு பாட்டிலை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கீ செயின் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம 5 ஹூக் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த 5 ஹூக்லேயுமே 5 கீஸை நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த எம்டி போர்ஷனில் சிசரு, பென்னு இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆர்கனைசர். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஷாம்பு பாட்டிலை யூஸ் பண்ணி அழகாக ஒரு கீ செயின் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய ஷர்ட் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை ஒரு சூப்பரான டிப்ஸுக்கு பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் அந்த ஷர்ட்டுடைய கைப்பகுதியில் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேங்க. கைப்பகுதியை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஷர்ட்டில் கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டிருக்காங்க இல்லையா? அந்த தையலுக்கு ஏற்ற மாதிரி நேராக அந்த கையை கட் பண்ணி ரிமூவ் பண்ணோங்க. அதே மாதிரி காலர் போர்ஷனையும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட் லைனாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி அந்த காலர் போர்ஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரிமூவ் பண்ண பிறகு இந்த ஷர்ட்டை நம்ம 2ஆக மடிச்சுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம 3 சைடில் தையல் போட வேண்டியிருக்கும். ஒரு சைடில் தையல் போட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதால நம்ம அந்த சைடு தையல் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மற்ற 3 பக்கங்களில் இருக்கக்கூடிய 4 லேயர் கிளாத்தையும் நம்ம அழகாக ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு வராத மாதிரி சேர்த்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டோர்மேட் கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த டோர்மேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 லேயர் கிளாத்தால் நம்ம தைச்சிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் கனமாகவும் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்பொழுதும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஒரு காட்டன் ஷர்ட் மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ அதனால் தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லாவே அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி காட்டன் ஷர்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டோர்மேட் செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காசு கொடுத்து வெளியே போய் ஒரு டோர்மேட் வாங்குறதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நம்மளே டோர்மேட் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோர்மேட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிஃப்ட் பேக்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஃபங்க்ஷனுக்கு போனால் அந்த கிஃப்ட் பேக்கை நம்ம தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பேகுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கைப்பிடிகளை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டாப்லர் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டாப்லரை யூஸ் பண்ணி இந்த 2 பேக்கையும் நம்ம ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு லேயரை மட்டும் சேர்த்து 2 பேக்கையும் சேர்த்த மாதிரி நான் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்மளுக்கு 2 போர்ஷனாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த 2 போர்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா கீழே?
அந்த இடத்துல நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் ஒன்றா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக வெஜிடபிள்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு பேக்கில் வந்து தக்காளி போட்டிருக்கேன், இன்னொரு பேக்கில் வந்து வாழைக்காய் போட்டு வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஒரு 4லேருந்து ஒரு 6 பேக் இருந்தால் கூட அந்த 6 பேக்கையும் இதே மாதிரி நீங்கள் அழகாக ஸ்டாப்லர் பண்ணி அந்த பேக்ஸ் எல்லாத்தையும் இந்த கண்டெய்னரில் அழகாக வச்சுட்டு நீங்கள் தனித்தனியாக வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேவ் ஆகும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், நான் 2 பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேக் வரலும் நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் வந்து ரொம்ப பழசாகிடுச்சுன்னா அதை நம்ம தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் எப்படி வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே இந்த மாதிரி பழைய டூத் ப்ரஷ்ஷையும் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ப்ரஷ்ஷை அந்த ஸ்க்ரப்பருக்கு சென்டரில் வச்சுட்டு அந்த ஸ்க்ரப்பரை நல்லா வந்து சுற்றி மடித்து விட்டுட்டு நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் வந்து மேலே டைட்டாக போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சூப்பரான க்ளீனிங் ஸ்டிக்காக பயன்படுத்திக்கலாங்க. நம்ம ஃப்ளாஸ்க்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த க்ளீனிங் ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில்ஸு, கண்ணாடி கிளாஸ், இந்த மாதிரி நம்ம கையை உள்ளே விட்டு நம்ம க்ளீன் பண்ண முடியாத சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறதால ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே கிடைக்குங்க. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி பழைய ப்ரஷ்ஷு, ஸ்க்ரப்பர்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ளீனிங் ஸ்டிக் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்மெல் வரணும், சூப்பராக வந்து ஸ்மெல் இருக்கணும், கோயில் மாதிரி ஸ்மெல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இப்போ காமாட்சி அம்மன் விளக்குலாம் ஏற்றுவோம் இல்லைங்களா, அந்த விளக்கில் கொஞ்சமாக வந்து ஜவ்வாது வந்து அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பச்சை கற்பூரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக ஆயிலில் வந்து தூளாக நுணுக்கி போட்டுருங்க. போட்டுட்டு அதே கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திரியை வந்து நல்லா திருக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விளக்கு ஏற்றும் போது டக்குன்னு வந்து விளக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு அதே மாதிரி ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயிலில் வர மாதிரியான ஒரு சூப்பரான நறுமணம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீடையே வந்து கோயில் மாதிரி மாற்றிடலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.